பொடி கோழி எப்படி பண்ண போறோம் வீட்டில் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆயில், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதுக்கப்புறம் நெய் பொடி கோழி மசாலால வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரா பவுடர், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஒரு கிரேவியா பண்ணி வச்சிருக்கோம். ஓகேயா, இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்றோம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மசாலா ரெடியான உடனே போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி 20 கிராம் சைஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் எக்கு, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரா பவுடர், கொஞ்சம் லைம், கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா சில்லி சிக்கன் மாதிரி மசாலா போட்டு வச்சுட்டு இதை வந்து தனித்தனியா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா இட்லி பொடி, மேஜரா இட்லி பொடி இருக்கணும், நல்லா கீ, தேவையான அளவு உப்பு, நெய் பொடி கோழி ரெடி ஆயிருக்கு. அந்த கீயோட அந்த பொடியோட ஃப்ளேவர் அட்டகாசமா வருது. இதுக்கு மேல கொத்தமல்லி தலை, நெய் பொடி கோழி ரெடி.